சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியை ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியை ஓடி, காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை, காக்கும் செட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை. கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால், திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பாய், திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழ் இருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே, எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை, கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன்.